குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து கணேஷ் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து குட்டீஸ் வந்து நானும் குட்டீஸும் இப்போ ரெடியாக போகிறோம். ரெடியாகுமா மஹி? ஓகே. ஸோ ரெடி ஆகிட்டு மீட் பண்ணுறோம். மஹாவும் மஹியும் இன்னைக்கு ரெடி, ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. மஹிமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? யாருக்கு? எந்த சாமிக்கு? பர்த்டேயா? நீ எப்படி விஷ் பண்ணுவ சாமிய? ஹாப்பி பர்த்டே பிள்ளையார் சாமி சொல்லு. ஹாப்பி பர்த்டே பிள்ளையார் சாமி அடி சொல்லுவியா? நான் வந்து பிள்ளையார் சாமிக்கு ஒரு பேப்பர்ல பிள்ளையார் சாமி வரைஞ்சி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓ, அப்போ சாமிக்கு greeting கார்டு பண்ண போறியா? பர்த்டே கார்டு. சரி, ஓகே. சரி, நீங்க ரெண்டு பேரும் கீழே போய் யாருக்கெல்லாம் கார்டு பண்ணிருக்கேன்? உனக்கு பண்ணிருக்கேன், அப்பாக்கு பண்ணிருக்கேன், ஃபாதர்ஸ் டேக்கு, மதர்ஸ் டேக்கு, அப்புறம் உங்களுக்கு ஆனிவர்சரி. எஸ். இப்போ நீ போய் கார்டு பண்ணுங்க ரெண்டு பேரும். அம்மா வந்து டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இது என்னதுமா? புரியுதுல? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துலயும் எழுதக்கூடாது. சரியா? கார்டுல மட்டும் எழுது. ஓகே? அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் கீழே போய் விளையாடிட்டு இருங்க. சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நானும் குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ கீழே போயிட்டு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்குள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மெனு என்ன பண்ணியிருக்கேன்னா, காரக்கொழுக்கட்டைக்கு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இனிப்பு கொழுக்கட்டை பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் மாவு போட்டு பண்ணக்கூடிய பிடி கொழுக்கட்டை தான். ஸோ இனிப்பு காரம் இந்த ரெண்டும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு ஒரு பாயில் வந்தோடனே அரிசி மாவு போட்டு கிண்டணும். என்னோட கொண்டு வா. இது என்னடா? இது வந்து உப்பு கொழுக்கட்டைக்கு. கார கொழுக்கட்டையா? கார கொழுக்கட்டை. ஐயோ, அதான் கார கொழுக்கட்டை பாருங்க. அது கார கொழுக்கட்டை, இது இனிப்பு கொழுக்கட்டை. நீ எப்போ மச்சி பண்ணாத. நீ எப்போ பண்ணி இல்லை? மச்சி கை என்ன சொன்ன? என்ன சொன்ன? மஹிக்கு வெறி வந்துட்டு மஹிக்கு வெறி வந்துட்டு. அக்கா மேல பாசம் வந்துடுச்சு. மஹி குட்டி என்ன பண்ணுவா? சீக்கிரம் ரோல் பண்ணி வைங்க. அம்மா உப்பு கொழுக்கட்டை வேக வச்சதுக்கப்புறம் தான் இனிப்பு கொழுக்கட்டை வேக வைக்கணும். ஏன்னா இடம் இல்லைல்ல இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டில்.
ஸோ இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் வந்து ஆக்சுவலி இந்த கொலாப்சபிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுவாக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதை இப்படி கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐக்கியாவோடது. நான் உங்களுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே. அப்படி பண்ணாத. ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வந்து வேக வைக்கணும், ஸ்டீமில் வேக வைக்கணும். ஓகே, சீக்கிரமா. ஆமாம், ஆனால் கடுகு பிடிக்குமா? இனிப்பு கொழுக்கட்டை ரோல் பண்ணும்போது பாப்பாவை கூப்பிடு. என்னம்மா எதில் இருக்குமா கடுகு? ஒயிட் சட்னி இல்லையா? ஒயிட் சட்னியில் இருக்குமா கடுகு? ஓகே. ஸோ இந்த ஸ்டீமர் இதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஸ்டீல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாகிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு கடாயில் தண்ணி கீழே வச்சு இதை மேலே வச்சுருக்கேன். ஸோ இது வேகட்டும். ஸோ அந்த உப்பு கொழுக்கட்டை வேகிறதுக்கு இடையில் நான் இந்த இனிப்புக்கு வந்து ரோல் பண்ணிட போகிறேன். இனிப்பு கொழுக்கட்டை வந்து லைட்டாக அந்த பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மளோட கைத்தடம் வச்சு வரும் தெரியுமா, பிடி கொழுக்கட்டை, இந்த மாதிரி வைக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து இதில் தெரளி இலைன்னு ஒன்று கிடைக்கும், அந்த இலையில தான் வந்து கொழுக்கட்டை வந்து அவிப்பாள். ஸோ இன்றைக்கி வந்து நான் நார்மலாக தான் வைக்க போகிறேன். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை வந்து பிடி கொழுக்கட்டை உருட்டி வச்சுட்டேன். இனி வந்து நம்மளோட உப்பு கொழுக்கட்டை வெந்தோடனே மாற்றிட்டு இது பண்ணுவேன். அதுக்கடையில் இப்போ நம்ம வந்து பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ சதீஷ் வந்து ஆல்ரெடி எல்லாமே மார்னிங்கே வாங்கி இங்கே வச்சுட்டாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருக்குது, அதனால் போயிருக்காங்க. ஸோ பழம், வெத்தலை, பாக்கு, பூ எல்லாமே வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இதை சாமிக்கு வந்து சாத்திடலாம். ஸோ நேற்றே வந்து சாமியெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். இனி இந்த திண்டை துடைக்கணும். திண்டை துடைச்சிட்டு நம்ம மாலை சாத்திடலாம். ஸோ அருகம்புல் மாலை பிள்ளையார் சாமிக்கு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சதீஷ் வந்து அருகம்புல் மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பெரிய மாலை, அதனால நான் அப்படி சைடு வாக்கில் அப்படி வச்சுட்டு இது அருகம்புல். நான் வச்சிக்கிறேன் பாரு. அக்கா இது போறாங்க. மகா டீ. ஓகே, நான் வந்தது சாமிக்கு கழிக்கிறேன். இதுல இருக்கு. அப்புறம் கோல்டன் ஹார்ட். நான் வந்து வெஜினா போட்டு அப்புறம் நான் தான் வந்து இதுக்கு வந்து கிளியராக காணிக்க போகிறேன். அப்போ தான் நான் வந்து ஹாப்பி பர்த்டே கணேஷன் எழுதுறேன். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே கணேஷன் எழுதிட்டுருக்கேன். ஐயோ பாருங்க, ஹாப்பி பர்த்டே கணேஷன் ஜி கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. அப்புறம் பேர்த்துக்கு அடியில் ஒரு குட்டியாக ஒரு பேர்டு பார்க்குறது ஆரன். ஆனால் நான் வந்து
BITH போட்டுட்டு நடுஸ்ல குட்டியா போட்டுட்டேன். என்னடா பண்ற? வீடியோ எடுக்கேம்மா. மகாவை பாருங்க, காணி எந்திச்சு காணி. அவளுக்கு அவ பண்ணதும் உங்ககிட்ட காணிக்கணும். அழகா வரைஞ்சிருக்கே மகா. ஹாப்பி பர்த்டே கணேஷ். அப்புறம் கணேஷ்னா இருக்கு. கணேஷா கணேஷா ஏ போடு கடைசி. கணேஷா. அப்புறம் ஹார்ட் போட்டேன். ஹார்ட்ல அவ ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாம் வச்சு அனிச்சிங்க வாங்கி தந்த கிளிட்டர் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. முடிச்சிட்டு வா. கணேஷான் போடு. இங்க தான். நான் வந்து சாமிக்கு வச்சுப்பா. ஓகே. இது முடிஞ்சோன இந்த மஹி என்ன தெரியுமா பண்ணிச்சுமா? அவருக்குள்ள மஹி என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பாத்திரத்துல எக் கொண்டு போய் வைக்க வேண்டாம். எக்கா? பொம்மையா? அப்புறம் மஹி வந்து வைக்க போனா நான் வைக்க கூடாது, நீ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வைன்னு சொன்னேன். அப்புறம் அவ வந்து ஒரு பாத்திரத்துல அவ குட்டி கிச்சன்ல வந்து ஆப்பிள், கேரட், அப்புறம் கேபேஜ் அதெல்லாம் கொண்டு வந்தியா மகி? அப்புறம் பீட்ரூட்ல பொமிகிரானேட் ஓகே. முதல்லயே கொண்டு வந்த டைப்புக்கு முன்னாடி. ஓகே. ஸோ நம்ம மகா வந்து பண்ண பிள்ளையார் சாமிக்கு பண்ண விஷஸ் வந்து இந்த சாமி மறைக்காத, முருகர் இருக்கட்டும். ஓ, இவா அவளோட ஃப்ரூட்ஸை கொண்டு வந்தாச்சு சாமிக்கு. அடுத்தண்ணே ஓகே. ஸோ பிள்ளையார் சாமிக்கு வந்து அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் பூ மாலை எல்லாம் போட்டாச்சு. இனி வந்து கொழுக்கட்டை அவிஞ்ச உடனே நம்ம வந்து சாமி தீவாரம் கொடுத்துருவோம். முட்டை வைக்கக்கூடாது சரியா? அது வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. கொண்டு வச்சிரு ஃப்ரூட்ஸ் வச்சாச்சுல, இதை வைக்கக்கூடாது சரியா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாட்டி கணேஷ் சதுர்த்தி வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ சதீஷ் இல்லை, அதனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சதீஷ் வந்து இன்னும் வரல. ஆக்சுவலி அவங்க வந்து வேற ஒரு ஊரில் வந்து மேரேஜ். ஸோ அதனால மத்தியானம் ஒரு மார்னிங் போல் கிளம்பி போனாங்க. பட் இன்னும் வர முடியல. ஸோ நல்லபடியாக கொண்டாடியாச்சு. நெல்லடி செல்லம் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாட்டு எம்மிட்டுமி ஆர்த்தி சார்பாட்டு ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி, இனிய பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இங்க மஹி குட்டியும் உங்களை சொல்லுவா. விஷ் பண்ணு மஹி. பரவாயில்ல சொல்லு. பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லு. இங்க சொல்லு, என்னைய பார்த்து சொல்லு. நீ அழகா இருக்கியே. மேல போகாத, இங்க சொல்லிட்டு போ. ஏய் கிருஷ்ண ஜெயந்தியா? என்னடி இது? ரெண்டு பேரும் நில்லுங்க. சுட்டிதலை பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல நில்லுங்க. நில்லுங்க, நான் சொல்லது கேளுங்க. எல்லாரும் ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இனிய பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும்
எங்கள் இனிய சரி நீ செல்லு மகி போட்டும் எல்லாருக்கும் இனிய பிள்ளை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே பாய். ஸோ நைட் ஆயாச்சு. எனக்கு வந்து எல்லாருமே டின்னர் சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து இந்த டாப் ராமனில் கறி இருக்குல்ல, கறி நூடுல்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ எனக்கு ஃபேவரட் வந்து அதுதான் இந்த நூடுல்ஸ். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபேவரட். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா, அதனால் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னரை வந்து நான் என்னோடய ஃபேவரட் ஷோ பார்த்துட்டே முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.